ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, 2025 நடைபெறுகின்ற 3 கிரக பயிற்சிகள் அப்படின்னு நம்ம சொன்னோம். இந்த 3 கிரக பயிற்சியில் சுப கிரகம் என்று அழைக்கப்படுகின்ற குரு பகவான், இந்த குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்குள்ள எப்போ போகிறாரோ அதுதான் குரு பெயர்ச்சி என்று அழைக்கப்படுகிறது. அப்போ இந்த குரு பகவான் எப்பொழுது நம்ம ரிஷபராசியை விட்டு மிதுன ராசிக்கு போகிறாருங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். பார்த்தீங்களா, அதாவது கரெக்டாக மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவான் வந்து மிதுன ராசிக்குள்ளே நுழையிறாரு. இந்த குரு என்று அழைக்கப்படுகின்றவர் சுப கிரகமாக கருதப்படுகிறார். தேவர்களின் குரு, தேவர்கள்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த தேவர்களுக்கே குருவாக இருக்கக்கூடிய நம்மளுடைய குரு பகவான் சுப கிரகமாக, நவகிரகங்களில் இயற்கை சுப கிரகமாக இருக்கிறார். இப்போ நம்ம எல்லா இடங்கள்லையும் போய் நம்ம ஜாதகம் பார்க்கும்பொழுது மேக்சிமம் அது பார்த்திங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் என்று சொன்னாலே நம்மளுடைய ராசியில் அல்லது நம்மளுடைய லக்னத்தை குரு பார்க்காரா, அப்போ கோச்சார ரீதியாக குரு பார்வை நம்மளுடைய எந்த விஷயத்துக்காக நம்ம நோக்கிறோமோ அந்த விஷயங்களில் குரு பார்வை இருக்கான்னு தான் ஜோதிடர்கள் எல்லாமே பார்க்குறாங்க. ஸோ இப்போ நடைமுறையில் வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஜோதிடம் பார்க்குற மனிதர்களுமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பேசிக்காகவே நம்மளுடைய நேயர்களுக்கே பல பேருக்கு தெரியுது குரு பார்வை என்ன, குருவோட செயல்பாடு என்ன அப்படிங்கிறது இயல்பாகவே கற்றுக்கிட்டாங்க. ஏன்னா இப்போ அதுக்கெல்லாம் மெயின் காரணம் என்னென்னா, யூடியூப் சேனல் என்ற ஒரு அற்புதமான செயல்பாடு. யூடியூப் சேனல்னு ஒரு விஷயம் இல்லைன்னா யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களையோ இல்லை கிரகங்களுடைய பார்வை, கிரகங்களுடைய செயல்பாடுகள் எதையுமே தெரிஞ்சுக்கிறவே முடியாது. ஸோ இப்போ அந்த யூடியூப் சேனல் மூலமாக குரு பகவானுடைய பார்வையிலேருந்து தசாபுத்தி அந்தரம் வரையும் நம்மளுடைய நேர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய ஜோதிடம் அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பெருமைக்குரிய விஷயம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது காலபுருஷன் ராசிக்கு 9ஆம் இடத்ததிபதி மற்றும் 12ஆம் இடத்ததிபதியான குரு பகவான் காலபுருஷன் ராசிக்கு 3ஆம் இடத்தில் செல்கிறார். இப்போ 3ஆம் இடத்தில் குரு பகவான் செல்வது என்பது எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும், எல்லா நேயர்களுக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னேற்றத்தை குரு பகவான் கொடுக்க போகிறார் என்று பார்க்க போகிறோம். இந்த குரு பயிற்சியை மட்டும் எல்லாருமே வந்து அன்புடன் வரவேற்போம், எதிர்பார்த்து காத்திருப்போம். சனி பயிற்சி என்றாலே பதட்டத்தோடு இருந்த மனிதனுடைய மனநிலையானது, அல்லது ராகுகேது பயிற்சினா ஓரளவுக்கு ஒரு பதட்டம் இருக்கும். ஆனால் குரு பயிற்சி என்றாலே என்ன ஆகும்னா, வெல்கம் பண்ணி வரவேற்கிற அளவுக்கு ஒரு செயல்பாடு இயற்கையாகவே உண்டு. அதனால தான் இயற்கை சுபர் கிரகமாக குரு பகவான் அழைக்கிறோம். சரி, ஓகே. இப்போ இந்த குரு பகவான் இந்த வருடத்திலே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 3 முறை பயிற்சி ஆகிறார். 3 முறை பயிற்சி ஆகிறன்னா எப்படிங்க அப்படின்னு ஒரு கேள்வி வைப்பீங்க பார்த்தீங்களா. அதாவது இந்த வருடத்தில் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி அதிசாரமாக கடகராசிக்குள்ளே நுழைவார். ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி அதிசாரமாக கடகராசிக்குள்ளே நுழைவார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி திரும்பியும் வந்து வக்ர நிலையில் என்ன பண்ணுவார், அதிசாரம் ரிவர்ஸ் ஆகி நம்முடைய மிதுன ராசிக்குள்ளேயே மறுபடியும் வந்துடுவார். அது வந்து குரு வக்ர நிலைன்னு சொல்லுவோம். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஊரில் மிதுன ராசிக்குள்ளே வர்றாரு, திரும்ப கடகராசிக்குள்ளே நுழைகிறாரு, திரும்ப வந்து மிதுன ராசிக்குள்ளே வர்றாரு. ஸோ கிட்டத்தட்ட 3 முறை இந்த வருடத்திலேயே குரு பகவானுடைய செயல்பாடு. ஒரு வருஷம் குரு பகவான் ஒரு ராசியில் இருப்பார், அந்த ஒரு வருடத்திலேயே 3 முறை மாறி வருகிறார் என்று பார்க்கிறோம். ஸோ கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதம் வரையும், அதாவது மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி வரையும் எந்தெந்த ராசிக்கெல்லாம் சிறப்பு என்று சொன்னோமோ அவங்க அதுக்கடுத்து வந்து ஆகஸ்ட் 18லேருந்து டிசம்பர் வரையும் சில விஷயங்களை கவனமாக இருக்கணும். அதேபோல் எந்தெந்த ராசிக்கெல்லாம் சில விஷயங்களை கவனம் என்று சொல்கிறோமோ அவங்கெல்லாம் ஆகஸ்ட் 18க்கு மேலே ஒரு நல்ல மாற்றங்களையும் நல்ல விதமான முன்னேற்றங்களையும் பெறப்போகிறார்கள் என்று அர்த்தம். அப்போ குரு பகவான் யாரையுமே அதிகமாக கஷ்டப்படுத்த போகிறதும் கிடையாது,
யாரையுமே மிகப்பெரிய கவலை உண்டாக்கக்கூடிய செயல்பாடுகளை செய்ய போகிற கிடையாது என்று முழுமையாக தெரிந்து கொண்ட உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கான பலன்கள் என்ன, உங்களுடைய ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பற்றி நீங்கள் முழுமையாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற குரு பயிற்சி மே மாதத்துக்கு மேலே குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார், என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னேற்றத்தை தரப்போகிறார் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது தனுசு ராசிக்கு அதிபதியே குரு பகவான் தான். அப்போ உங்கள் ராசியின் அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல அமரப்போகிறார். கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ல் உட்கார்ந்து நீ பல நாட்களாக சிந்திச்சு முயற்சி பண்ணி முடியாமல் போன நிறைய விஷயங்கள் குரு பகவான் 7ஆம் இடத்தில் அமர்ந்தனே அது நடப்பதற்கான வாய்ப்புகளை உங்கள் ராசியின் அதிபதியான குரு பகவான் செயல்படுத்தி தருவார். இந்த 2025 பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. இது நான் பொதுவான விஷயமாக சொல்லலை, உண்மையிலே கிரகங்கள் ரீதியாகவே சொல்கிறேன். கிரகங்களுடைய ஆற்றல் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான செயல்பாடுகளை செயல்படுத்தி தருகின்றன. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 1ஆம் இடத்ததிபதி மற்றும் 4ஆம் இடத்ததிபதி. மீன ராசிக்கும் குரு பகவான் தான் அதிபதி. அவர் 7ஆம் இடத்துல அமர்வது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன முன்னேற்றங்கள்லாம் கிடைக்க போகுது, அவர் 7ஆம் இடத்துல அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு மிக முக்கியமான ஸ்தானங்களை என்னென்ன ஸ்தானங்களை பார்க்கிறார் என்பதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். குரு பகவான் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு 11ஆம் வீடான உங்கள் ராசிக்கு 11ஆம் வீடான துலாம் ராசியை தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக பார்க்கிறார். அதுக்கப்புறம் சமசத்ம பார்வை என்று அழைக்கக்கூடிய 7ஆம் பார்வை மூலமாக உங்கள் ராசியவே பார்க்கிறார். அடுத்து 9ஆம் பார்வை, விசேஷ பார்வையில் 9ஆம் பார்வை மூலமாக உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கிறார். ஏற்கனவே கடந்த ஒரு 2.5 வருட காலமாக உங்களுடைய ராசியில் 3ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்தார். இப்போ அவர் என்ன பண்ணிட்டார், 4ஆம் இடத்துக்கு போயிட்டார். அர்த்தாஷ்டம சனி பகவானாக இடமாற்றம் அடைகிறார். 2025 மார்ச் 2 சொல்லி பார்த்தோம். இது சனி பயிற்சி வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருப்போம். ஸோ அப்போ சனி பகவானும் 3ஆம் இடத்துலேருந்து நகர்ந்துட்டார். அப்போ அந்த நகர்ந்த இடத்த குரு பார்க்காரு. கொஞ்ச நேரத்தில் ராகுவும் வராரு. எப்பவுமே பார்த்தீங்கன்னா ராகுவோட செயல்பாடுகளை குரு பார்வை மூலமாக கொஞ்சம் மட்டுப்படுத்த முடியும். அப்போ உங்களுக்கு ரொம்ப அற்புதமான செயல்பாடுன்னு சொல்லி இதை வச்சு தான் சொன்னேன். 3ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு ரொம்ப 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 முக்கியம். யாருடைய ஜாதகத்திலலாம் 3ஆம் இடத்த அதிபதி வலிமையாக இருக்காரோ, 3ஆம் இடம் மிக சிறப்பாக இருக்கோ, அப்போ அவர்கள் முயற்சியில் வெற்றி பெறுவார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. முயற்சியில் வெற்றினா எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ விஷயமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ போராட்டமான செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி, நான் போராடி வெற்றி பெறுவேங்கிற தன்னம்பிக்கையும் தைரியமும் 3ஆம் இடத்தை தான் உறுதிப்படுத்த முடியும். ஒரு மனிதனுடைய ஆண்மை தன்மையை, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய ஆண்மை திறமை ஆண்மை தன்மையை உறுதிப்படுத்துவதே 3ஆம் இடம் தான். அப்படிப்பட்ட 3ஆம் இடத்தை குரு பகவான் உங்களுடைய செயல்பாடுகளில் மாற்றத்தை கொடுக்க போகிறார். இப்போ 3ஆம் இடம் வலிமைப்படுத்துவதன் மூலமாக உங்கள் முயற்சிகளில் பலவிதமான வெற்றிகள் உண்டு. பல நாட்களாக பல பிரச்சனைகளையும் பல குழப்பங்களையும் சந்தித்து வந்த உங்களுக்கு ஒரு நிதானமான தன்மை வரும், நிதானமான செயல்பாடு வரும். அந்த செயல்பாடுகள் மூலமாக வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப் போகிறது. குலதெய்வமே தெரியல சொல்லி வருத்தப்படுகின்ற தனுசு ராசி என்பவர்களுக்கு உங்கள் குலதெய்வம் கண்டுபிடித்து அதன் மூலமாக வழிபாடு செய்வதற்கான வாய்ப்புகளும் ஏற்படுகின்றன. கலைத்துறையில் பணிபுரியும் நம்மளுடைய தனுசு ராசினியர்கள் கலைத்துறையில் நல்ல ஒரு மதிப்பையும் ஒரு அங்கீகாரத்தையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகின்றன. யாருக்கெல்லாம் காது வலி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதோ அவர்களுக்கு காது வலி பிரச்சனை உறுதியாக நீங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாளாக நகை வாங்கணும்னு ஆசைப்படுறோம், நகை வாங்கிட்டோம்னா சந்தோஷம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிற நம்மளுடைய தனுசு ராசினியர்களுக்கு
புதிய தங்க நகைகள் வாங்குவதற்கான அமைப்புகள் உண்டு. கொஞ்சம் தன்னுடைய குடும்பத்துக்காக, தன்னுடைய மனைவிக்காகவோ தன்னுடைய குழந்தைகளுக்காகவோ அதிகமான நகைகள் சேர்த்து வைப்பதற்கான யோகங்களும் உண்டாகின்றன. கல்யாணம் முடிச்சுட்டாங்க, கிட்டத்தட்ட அந்த 2.5 வருஷத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையில் எங்களுக்குள்ள ஒரு வேற்றுமை ஏற்பட்டுருச்சு, நாங்கள் பிரிஞ்சிட்டோம், சட்டப்படி விவாகரத்து வாங்கிட்டோம், இல்லை என்னுடைய கணவரோ மனைவியோ இல்லை அப்படின்னு யாரேனும் வருத்தப்பட்டு தனிமையில் போராடி கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னா 2வது திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்புகளை குரு பார்வை மூலமாக கிடைக்கப் போகிறது. கல்யாணமே வேண்டாம், நான் கல்யாணம் முடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள ஃபீலிங் உள்ளவங்க கூட என்ன பண்ணுவாங்க, இந்த குரு பார்வை மூலமாக கல்யாணம் முடிப்பதற்கான ஆற்றலை குரு பகவான் கொடுக்க போகிறார். உங்களுடைய மூத்த சகோதரிக்கோ அல்லது மூத்த சகோதரனுக்கோ திருமணம் முடிஞ்ச பிறகு தான் உங்களுடைய திருமண வாழ்க்கை தொடங்கணும் அப்படின்னு காத்திருக்கீங்கன்னா குரு பகவான் மே மாதத்துக்கு மேலே உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்ப்பது மூலமாக அவர்களுக்கு விரைவில் திருமணம் முடித்து வைத்து உங்களுக்கும் அந்த காலகட்டங்களில் சரியான உங்களுக்கு திருமணத்துக்குரிய வயதாக இருந்தால் உங்களுக்கும் திருமணம் முடித்து வைப்பதற்கான ஆற்றலையும் செயல்பாடுகளையும் செய்து கொடுக்கிறார். இவ்வளவு நாட்களாக நம்முடைய தனுசு ராசினியர்கள் அப்படியே ஒரு மனசுக்கு சோகத்துடன் ஒரு அழுத்தத்துடன் முகத்தில் ஒரு தெளிச்சி இல்லாமல் ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருந்தீங்கன்னா இனிமே அந்த டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு கிடையாது. உறுதியாக வசீகர தோற்றம் குரு பார்வை மூலமாக மே மாதம் இறுதியிலிருந்து உறுதியாக கிடைக்கின்றன. அப்போ குரு பயிற்சிங்கிறது நம்மளுடைய தனுசு ராசினியர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியையும் அனைத்து விதமான முயற்சிகளில் நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய ஆற்றலை குரு பகவான் கொடுக்கறதுனால ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்கள் குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை சாற்றுவது, நவகிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை சாத்துவது, அதே போல் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் சென்று வழிபாடு செய்வது, வருஷத்துக்கு 2 முறையாவது இந்த குரு பயிற்சி காலங்களில் நம்முடைய தனுசு ராசி அன்பர்கள் உறுதியாக வழிபாடு செய்வது மூலமாக மிகப்பெரிய மாற்றங்களையும் மிகப்பெரிய முன்னேற்றங்களையும் குரு பகவான் உறுதியாக கொடுப்பார் என்று கூறிக்கொள்கிறேன். நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பொறுமையாக பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பலன்கள். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது கோச்சார ரீதியான பொது பலன்களே. ஸோ இந்த பொது பலன்களை பார்த்திங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக 20-30% உண்டு. உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள், நீங்கள் நினச்சி கொண்டு இருக்கும் விஷயங்கள், நீங்கள் பல நாளாக இந்த போராட்டத்திலிருந்து வெளியே வந்துருமா அப்படின்னு எதிர்பார்க்குற விஷயமா இருந்தாலும் சரி, இல்லை வெற்றி பெற்றுருமா அப்படிங்கிற விஷயமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் செக் பண்ணிவிட்டு முடிவெடுங்க. கட்டாயமாக அந்த சுய ஜாதக ரீதியாக உங்கள் லைஃப்பில் ஒரு 70% மாற்றத்தை உங்களால் உறுதியாக பெற முடியும். ஸோ சுய ஜாதகத்தில் சில விஷயங்களில் பாதிப்புகள் தசாபுத்தி அடிப்படையிலையோ இல்லை கிரகங்கள் சேர்க்கை அடிப்படையிலையோ ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு பாதிப்புகள் இருக்குது அப்படின்னா அதற்கேற்ற வழிபாடு முறைகளை நான் சொல்லும் பட்சத்தில் அல்லது பரிகார முறைகளை சொல்லும் பட்சத்தில் நீங்கள் மனதார பின்பற்றுங்கள். உறுதியாக உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியும் மகிழ்ச்சியும் வரும் என்பதை நான் கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் விடைபெறுவது நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.